உபூதியத் ஒரு அடியானுடைய இபாதத்திலே வணக்க வழிபாடுகளிலேயே அல்லாஹு தஆலா என்ன எதிர்பார்க்கிறான் அப்படி என்று சொன்னால் அடியானிடமிருந்து அடிமைத்துவம் வெளியே வர வேண்டும். அவன் அடிமை என்கின்ற அந்த பண்பு அவனுடைய செயல்பாடுகள் என்ன செய்யணும், வெளியே வர வேண்டும். அதுக்கு பேர் தான் என்ன, உபூதியத். உபூதியத்னா நீங்க தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, தர்மம் செய்தாலும் சரி, குர்ஆன் ஓதினாலும் சரி, இங்கிதமாக மற்றவர்களோடு நடந்து கொண்டாலும் சரி, அதில் என்ன வெளியே வர வேண்டும், நீங்க அடிமை என்கின்ற அந்த பண்பு வெளியே வர வேண்டும். அதைத்தான் இறைவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு அமல்களிலும் நாம் அடிமை என்ற பகுதியை இறைவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். இந்த அடிமை என்ற பகுதியுடைய அந்த வார்த்தை தான் இபாதா. இபாதத்னா என்ன, அப்தனா அடிமை, உபூதியத்னா அடிமைத்துவம், இபாதான்றது இறைவனை நாங்கள் அடிமையாகி வணங்குதல் என்பதற்கு அர்த்தம். இதனால தான் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தானம் எது, அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த இடம். சஹாபி, நாங்க வலி, ஷஹீத் அப்படியெல்லாம் சொல்றோம். நபி என்றது அதை விட உயர்ந்த இடம். ஆனால் அல்லாஹு தஆலா தன் நபியை பற்றி சொல்கின்ற இடங்கள் எப்படி சொல்லுவான், அப்தஹு என்ற வார்த்தை தான் அல்லாஹு தஆலா சொல்லுவான். அதாவது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், தனது அடிமையை அழைத்து சென்ற அல்லாஹு தஆலா தூய்மையானவன். அடிமை யாரு, மக்காலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்ற அடிமை யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா நபி என்று சொல்லாம அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்றான், அப்தஹு அடிமை என்று சொல்றான். காரணம், ஒரு அடியான் எப்ப அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவன் தெரியுமா, அல்லாஹ் எனது அடிமை அப்படி என்று சொன்னான்டா நாம அவனுக்கு மிகவும் நெருக்கமாகிறோம் அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் என்ன, இறைவன் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிருவான், செய்து விடுவான். இறைவன் என்ன சொன்னாலும் அதை செய்து விடுவான். எதை வேண்டாம் என்று சொன்னாலும் இறைவன் என்ன செஞ்சிருவான், அதை செய்ய மாட்டான். எனவே உபூதியத் அப்து என்ற அந்த அடிமைத்துவம் என்கின்ற தன்மை இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான தன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் ஷஹாதா சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றோம், அப்துஹு வ ரசூலுஹு. ரசூலுஹு அப்துஹு என்று சொல்றோமா, அப்துஹு வ ரசூலுஹுன்றோமா? அப்து கொண்ட முதலாவது வார்த்தையை சொல்றோம். அப்ப அடிமை, இறைவனுக்கு அடிமை என்கின்ற அந்த வார்த்தை இறைவன் என்ன செய்கிறான், மிகவும் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹு தஆலா என்னது, திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. ஜக்கரியா என்ற அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இறைவன் ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் கூட குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, அப்தஹு தனது அடிமை ஜக்கரியாவை, ஜக்கரியாவுக்கு இறைவன் செய்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்துதல் அப்படி என்றான். அப்ப இறைவனுக்கு மிகவும் ஒரு விருப்பமான வார்த்தை இந்த அப்து என்ற வார்த்தை. பாவம் செய்த அடியார்களை அல்லாஹு தஆலா அழைக்கின்ற பொழுது கூட யா அய்யுஹன் நாஸ் என்று அழைக்காமல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, எனக்கு தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, எனது அடிமைகளே என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான பகுதி. நாம் இறைவனுக்கு அடிமை என்கின்ற அந்த இடத்திற்கு உருவாகுதல் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. அது சாதாரணமாக அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், எங்களுக்கு தந்திர மாட்டான். அடிமைத்துவம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எல்லா விதத்திலும் நாம் இறைவனுக்கு அடிபணிகிறோம் என்பது முழுமையாக வந்தால் மட்டும்தான் அந்த இறைவனது அடிமை என்ற வார்த்தைக்கு நம்ம முழுமையான பொருத்தமான ஒருவராக மாறுவோம். இதனால இஸ்லாம் வணக்க வழிபாடுகளில் ஏனைய எல்லா மதங்களை விட மிக வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு மதத்துக்குள்ள, இந்து மதத்துக்குள்ளேயோ ஏனைய மதத்துக்குள்ளேயோ நுழைந்து விட்டால் அங்க நீங்கள் அதிகப்படியாக போனால் உச்சகட்ட வணக்கமாக நீங்க எதை பார்ப்பீங்க தெரியுமா, நேர்ச்சையை பார்ப்பீர்கள். எதை பார்ப்பீர்கள், நேர்ச்சை. அதைத்தான் நீங்க கூடுதலா பார்ப்பீங்க. விரதம், நேர்ச்சை இவைகளை தான் பார்ப்பீங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் ஒரு வணக்க வழிபாடு அல்ல, அந்த ஒரு வணக்க வழிபாடும் ஒரு மாதிரி அல்ல. இப்போ உதாரணமாக வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு பட்டியல் போட சொன்னா, அல்லாஹ்வுக்கு நாங்க அடிமையாகின்ற முறைகள், அல்லாஹ்வுக்கு நாம் அடிமையாகின்ற முறைகள், எங்களிடத்துல ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். எங்கள்கிட்ட ஈமான் இருப்பதற்கான அடையாளம் எது, இபாதத். அதனாலதான் எங்களுடைய அக்கீதால ஒரு பகுதி என்ன, ஈமான் என்றது என்னது, உள்ளத்தால நம்புவது மட்டுமல்ல, வாயால் மொழிவது மட்டுமல்ல, செயலாலும் என்ன செய்யணும், வெளியே வந்தால் தான் அது ஈமான். வணக்க வழிபாடு வேறு, ஈமான் வேறு என்பதல்ல. ஈமானுக்கும் வணக்க வழிபாடுக்கும் நேரடி சம்பந்தம் உண்டு. எந்த அளவுக்கு வணக்க வழிபாடு குறையோ அந்த அளவுக்கு ஈமான் என்ன செய்யும், குறையும் என்பது அர்த்தம். இப்ப நீங்க பார்க்கலாம், இஸ்லாத்துல இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற அமைப்புல வணக்க வழிபாடுகள் நீங்கள் பட்டியல் போட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு போடலாம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், குர்ஆன் ஓதல், அதுபோல திக்ர்கள் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், நேர்ச்சை வைத்தல்,
அறுத்து பலியிடல், இப்படி என்ன செய்யலாம், ஒரு பட்டியல் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு என்ன இபாதத், வணக்க வழிபாடுகள், இறைவனுக்கு நாங்கள் செய்கின்ற வணக்கங்கள். பல வகையாக இஸ்லாம் என்ன செய்து இந்த வணக்க வழிபாடுகளை சொல்லுது. பல வகையாக சொன்னது மட்டுமல்ல, தொழுகை என்று வந்தீங்கன்னு சொன்னால் 5 நேர கடமையான தொழுகைகள், சுபஹ், துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, அதெல்லாம் வித்ர் தொழுகிறோம், துஹா தொழுகிறோம் என்று பல வகையான கடமையான, சுன்னத்தான, நஃபிலான அப்படின்னு பல வகையான வணக்க வழிபாடுகள் இஸ்லாம் என்ன செய்து அதுல சொல்லி காட்டுது. அந்த வணக்க வழிபாடுன்றது போய் நின்றுட்டு வாரது மட்டுமா? அதுல எத்தனை அமல்கள் வச்சிருக்கு இஸ்லாம்? கியாம், ருக்கு, சுஜூத், நம்ம ஒரு இடத்துல இருக்கிறது, சலாம் சொல்றது என்று பல வகையான விஷயங்கள் இஸ்லாம் என்ன செய்கிறது வைத்திருக்கிறது. இதெல்லாம் வணக்க வழிபாடு. நீங்க இந்த வணக்க வழிபாடுகள் எல்லா மதமும் சொல்கிறதுன்றதோட நிறுத்திடக்கூடாது. பிரிச்சு எடுத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு கிட்ட என்ன செய்யலாது, வணக்க வழிகால் விஷயத்துல யாருமே வர முடியாது. ஒரு அம்சம் நோன்பு என்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கடமையான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள், ரமதான்ல பிடிக்கிற நோன்புகள், ரமதான் அல்லாத மாதங்களை பிடிக்கக்கூடிய நோன்புகள், நஃபிலான நோன்புகள், இப்படி என்று பல வகையில நீங்கள் பார்க்கலாம். அதுல இஸ்லாம் சொல்லக்கூடிய நோம்புடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் அதுல பசித்திருத்தல், தாகித்திருத்தல், இரண்டு அம்சங்களும் என்ன செய்கிறது உள்ளே அடங்குவதை நம்ம பார்க்கிறோம். எந்த வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும் பல வகையான வணக்கங்கள், அதில் பல வகையான ஒவ்வொரு வகையிலும் பல வகையான அம்சங்கள், அதிலும் பல அங்கங்களை கொண்ட வணக்கங்கள் எடுத்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏன் இஸ்லாம் இப்படி பல வணக்க வழிபாடுகளை வைத்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் அதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். சிலருக்கு சில வணக்கங்கள் இயல்பிலேயே இலகுவாக செய்யலாம், இயல்பிலே என்ன செய்யலாம், இலகுவாக செய்யலாம். அல்லாஹு தஆலா மனித குணங்களை எப்படி படைத்திருக்கிறான் அப்படி என்று சொன்னால் அதனது ஒரு தொங்கலை நீங்க எடுத்துக்கொண்டு ஒரு கடைசி பகுதி எண்ட எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நல்லதாக இருக்கும். அதனுடைய இன்னொரு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். உதாரணமாக எப்பொழுதுமே ஊதரியாக என்ன சொல்லுவாங்க, அதாவது ஊதாரியாக இருப்பான்னு சொல்லுவாங்க, சும்மா செலவழிச்சுக்கிட்டே இருப்பான், எதுக்கும் அர்த்தம் இல்லாம. இவனுக்கு நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொன்னா லேசாயிக்குமா கஷ்டமாயிக்குமா? அவனுக்கு மிச்சம் லேசாயிருக்க. அவன் ஏற்கனவே ஊதாரியா தான் இருக்கிறான். நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னா நம்மளுக்கு தான் அது பிரச்சனையே இல்லையே அப்படின்னு அவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான், தர்மம் செய்து விடுவான். எனவே தர்மம் செய்யுங்கள் என்ற வணக்க வழிபாடு மட்டும் அவனை என்ன செஞ்சிடாது, தீர்மானிச்சிடாது. நல்ல இரக்க குணம் உள்ளவனாக இருப்பான். மன்னித்து விடுங்கள், விட்டு கொடுங்கள் அவனுக்கு எப்படி இருக்கும், மிக 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 லேசாக இருக்கும். சிலர் என்ன செய்வார்கள், ஒரு புட்டிவாதம் உள்ள ஒரு குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். கொள்கையில் உறுதியாக இருங்கள் அவங்களுக்கு கஷ்டமாய்க்குமா லேசா இருக்குமா? மிகவும் லேசா இருக்கும். ஏற்கனவே அவன் உறுதியா தான் என்ன செய்யறான், இருக்கிறான். எனவே இஸ்லாம் என்ன செய்யுது சொன்னால் அதற்கு நேரெதிரான ஒரு பகுதி இருக்குது. என்ன, ஒரு நல்ல ஒரு புடிவாதம் உள்ள ஒருவரிடத்தில் கொள்கையில் உறுதியாக இருங்கள் என்பது லேசாக இருக்கும். அவருக்கு எது பிரச்சனையாகும் தெரியுமா, மற்றவர்களோடு இங்கிதமாக விட்டு கொடுத்து மன்னிப்போடு நடந்து கொள்ளுங்கள் என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏன், அவருடைய குணத்துடைய மறுபக்கம் அது. அதை நடுவுக்கு கொண்டு வரது என்பது பெரும் போராட்டமாக இருக்கும். அவருக்கு எது இபாதத், எது முக்கியமான கவனம் அவர் செலுத்த வேண்டும், அதுல தான் மற்றவர்களோடு எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்வது, இதில் அவர் பெரிய ஒரு கவனம் என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அதே போல இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி என்றது ஒரு இபாதத், இஸ்லாத்துடைய மிகப்பெரிய வணக்கங்கள்ல உண்டு. இந்த இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நளினக்கூடிய முறைவருக்கு இலகுவானது. ஆனா அவருக்கு எது கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னா கொள்கையில் உறுதியாக இருங்கள் என்பது என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே மக்களோட சிரிச்சு இங்கேதமா பழகிறவருக்கு இது கூடாது அப்படின்னு உடைச்சு சொல்றது என்ன செய்யும், கஷ்டமாக இருக்கும். அவருக்குரிய இபாதத்தும் போராட்டமும் எது, அதுதான். அந்த நளினத்தன்மையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இரக்கம் காட்டுவது மட்டுமல்ல இபாதத். வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கிற நேரத்தில் உங்களுக்கு இரக்கம் வரக்கூடாது என்றால. சில நேரங்கள் இரக்கம் வராமல் இருக்கிறது என்னது, இபாதத்தா. குர்பானி கொடுக்கிற நேரத்தில் ஜீவ காருண்யம் என்று சொல்லலாமா, மிருகங்களோடு கருணை காட்டுங்கள், கத்தியை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கலாது. அங்க என்ன செய்யணும், அறுக்கணும். அறுக்கிறதா அங்க உனக்குள்ள கடமை. எனவே எல்லா இடத்துல நீங்க என்ன புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் தர்மம் செய்கின்ற ஊதாரி தன்மை உள்ளவன், தர்மம் செய்கிறவன், அவனுக்கு ஒரு இபாதத் தான் அது. ஆனா அவனுக்கு எது போராட்டம் தெரியுமா, வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்பது என்னது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். சிலரை நீங்க புரிஞ்சுக்கணும், வணக்க வழிபாடுகளுடைய பல்வகை தன்மைக்கான காரணங்கள். சிலரை நீங்க பார்க்கலாம் 5 நேர தொழுறத்துல கரெக்டா இருப்பான். சுபகுக்கு தொழுகை முன்சஃப்ல அழகான முறை, காலையில வந்தாலும் வெள்ளையும் சொல்லையுமா அழகாக வந்திருப்பாங்க. எந்த எப்படி சுபகுக்கு இவ்வளவு அழகா ரெடியாகி வரார்கள் லெவல்ல இருக்கு. ஆனா அவருக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா வட்டி. எதுல இருப்பாரு, வட்டியில் ஈடுபட்டு இருப்பாரு. அது மாத்திரம் தான தர்மங்கள் அந்த பக்கம் போனா அது என்னது, எந்த பொது சேவையோ தனிப்பட்ட சேவை எதுவும் என்ன செய்யாது அங்க நடக்காது. அதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு.
மற்றவர்களை பத்தி குறை சொல்வதில் முதலாவது ஆளா என்ன செய்வாரு இருப்பாரு. ஆனா வணக்க வழிபாட்டில் எப்படி அந்த மாதிரி ஒரு முன்மாதிரியா இருப்பாரு. இவர் ஓகே இது இல்லை. அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நஷ்டம் ஏற்படுத்துகின்ற இபாதத், நஷ்டம் ஏற்படுத்தாத இபாதத்துன்னு இஸ்லாத்துல ரெண்டு வகையான இபாதத்தை நீங்க பார்க்கலாம். தொழுதா நஷ்டம் வராது, உங்களுக்கு நோன்பு பிடிச்சா நஷ்டம் வராது. அதே நேரம் ஹஜ்ஜி செஞ்சா நஷ்டம் வரும். நாட்டில் இருந்து ஹஜ்ஜி செஞ்சா அதே விட பெரிய நஷ்டம் என்ன செய்யும் வரும். இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை? இவர் தொழுகையெல்லாம் சரியா இருக்கு, நீங்க பார்க்கலாம் நாட்டில் நல்லா தொழுறீங்க, நல்ல முறையில் வணங்குறீங்க, ஆனா ஹஜ்ஜி செய்ய மாட்டேன்றீங்கன்னு கேட்டா என்ன செஞ்சிருவாரு? ஹஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு கட்டம் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு 50க்கு போற ஹஜ்ஜி செய்யற மாதிரி என்ன செய்வாரு, அந்த ஒரு ஃபீலிங்ல என்ன செய்வார், இருந்து கொண்டிருப்பாரு. இருக்குதா இல்லையா? அப்ப அவரால் ஹஜ்ஜி செய்ய முடியவில்லை, ஒரு பொது சேவைக்கு கொடுக்க முடியவில்லை. இவருக்கு எது போராட்டம்? அது போராட்டம். ஒரு சிலரை பாத்தீங்கன்னா தான தர்மங்கள்ல தாராளமாக இருப்பாரு, ஆனா தொழுகைக்கு வர மாட்டார். சுபஹு தொழுகை, லுஹர் தொழுகை, அசர் தொழுகை. சுபஹு தொழுகை கஷ்டம் விடுங்க, அசர் தொழுகைக்கு, லுஹர் தொழுகை, மக்ரிப் இஷா அதுக்கு கூட என்ன செய்ய மாட்டாரு, வர மாட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவரால் இது உடல் ரீதியான வணக்க வழிபாடுகள் ஒரு போராட்டமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் எல்லா வணக்கங்களையும் எங்களுக்கு சொல்வதற்கான காரணம், நீ எல்லா வகையிலும் அடிமை என்று நிரூபிக்கப்படணும். ஒரு சில வணக்கங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் நல்ல முறையில் விளங்கும். சிலரை பார்ப்பீங்க அந்த இபாதத்துக்களை நல்லா இருப்பாங்க, அர்த்தம் விளங்குற இபாதத்துக்கள். ஜக்காத்துக்கு கொடுக்கிறவன் இல்லாம கொடுக்காதவனு சேர்ந்து ஈடுபடுறானா இல்லையா? இப்ப யார் ஜக்காத்து கொடுக்கணுமோ அவரை விட யார் கூடுதலா ஈடுபடுறான்? இப்ப ஜக்காத்துல யாருக்கு கடமை இல்லையா அவர் என்ன செய்யறா? ஜக்காத் இந்த சமுதாயத்துடைய ஒரு பொது விஷயம் சொல்லி இறங்கி செயல்படுறாங்களா இல்லையா? நல்ல விஷயம். ஏன் அவ்வளவு ஆர்வம்? அதுல ஒரு அர்த்தம் இருக்கு சமுதாயத்துக்கு. என்ன அர்த்தம்? சமுதாயத்துக்கு ரிலீஃப், சமுதாயத்துக்கு உதவி, அதுல ஈடுபாட்டின் மூலம் ஒரு சமுதாயத்தில் ஒரு அறிவு எல்லாமே அதுல கிடைக்கும். அதனால ஜக்காத்துல கூடுதலாக இறங்கி ஈடுபடுவார்கள். இதே வேலையை பள்ளிக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு வேகமாக ஈடுபடக்கூடியவர்கள் எது சொல்ல மாட்டாங்க? என்னப்பா பள்ளிக்கு காணா, நீங்க ஜக்காத்து ஃபண்ட் கேட்டா 10 லட்சம் 20 லட்சம் தாரீங்க, ஆனா தொழுகைக்கு காணா அவர்கிட்ட சொல்ல மாட்டார். என்ன காரணம் சொல்ல மாட்டார்? அதுல ஒரு கருத்து அவருக்கு விளங்கல. எதுல கருத்து விளங்குது? ஜக்காத்துல விளங்குது. அதே போல தான தர்ம ஃபித்ரால விளங்குது. அதெல்லாம் காரணம் ஏன் விளங்குது? அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. சமுதாயத்துக்குன்னு ஒரு அர்த்தம் புரிஞ்சு கொள்றோம். இஸ்லாம் என்ன செய்யும்டா, உனக்கு புரிந்து சொல்கின்ற வணக்கம், உனக்கு புரியாமல் இருக்கக்கூடிய வணக்கம், ரெண்டு செஞ்சா தான் அடிமை. நான் உதாரணம் ஒன்று சொல்லி இருக்கிறது. ஒருவர் ஒரு வேலைக்கு போறார், ஒரு ஆபீஸ்ல போய் வேலை செய்ய போறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு 25,000 ரியால் சேலரி, ஆனா வேலையெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை, ஒரு 20 முறை தோப்பு கரணம் போடணும், அடுத்து வாரவங்க யாராக இருந்தாலும் சத்தம் போட்டு சிரிக்கணும். எப்படி? வாரவங்க யாராக இருந்தாலும் சத்தம் போட்டு சிரிக்கணும். இதுல யாராக அந்த தொழில் எடுக்க தயாராகிப்பா? தயாராக இருக்க மாட்டோம். ஆனா வேலை சிம்பிள், சும்மா சிரிச்சுட்டு இருக்கிறது, அடுத்து தோப்பு கரணம் போடுறது சிம்பிள். காலையில ரெடி ஆகி போய் தோப்பு கரணம் போட்டோம்டா முடிஞ்சுது. ஆனா யாரும் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. காரணம் என்ன? 25,000 ஓகே, ஒரு அர்த்தம் இருக்கணுமா இல்லையா வேலை செய்யறதுக்கு? ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வேலைக்காண்டி 25,000 என்ன மென்டல் நினைப்பாங்களா இல்லையா? நான் என்ன அடிமையா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வந்துதான் ஆகும். புரியாம செய்ய மாட்டோம். ஆனா புரியாட்டியும் நீங்க செஞ்சாதான் அடிமை, புரியாது விட்டாலும் செய்தால்தான் அடிமை. ஹஜர் அஸ்வத முத்தமிடணும், ஏன்னு கேட்க கூடாது, முத்தமிடணும். அது அடிமைக்குரிய அடையாளம். ஏன்னு தெரிஞ்சா மட்டும்தான் செய்வேன் என்பது அடிமைக்குரிய அடையாளம் அல்ல. 7 முறை அப்படி சுத்தணும், 8 முறை சுத்த கூடாது, அது ஒரு அடிமைக்குரிய அடையாளம். அடிமை இல்லாதவன் விளங்கினா மட்டும்தான் செய்வான். அடிமை இல்லாதவன் விளங்கினா மட்டும்தான் செய்வான். அடிமையானவன் என்ன செய்வான்? சொன்னதெல்லாம் செய்வான். விளங்கிச்சோ விளங்க. சையில நீங்க 7 முறை ஓடுறீங்க, விளங்கிச்சோ விளங்கலையோ ஓடணும். அது இஸ்லாம் எங்களுக்கு, அது நாங்கள் அடிமை என்பதற்கான ஆதாரம். மற்ற இடங்கள்ல எல்லாம் இஸ்லாம் நகத்தை வெட்டு என்று சொல்லுது, இங்க நகத்தை வெட்டாதே என்றது. வெட்டின இபாதத் என்னது போயிடும். மற்ற இடங்கள்ல எல்லாம் என்னது முடி மொட்டை அடிக்கிறது அவ்வளவு நல்ல ஒரு வேலை இல்லை, அங்க மொட்டை அடிக்கிறதா மிகவும் சிறந்தது என்று இஸ்லாம் என்ன செய்யுது அந்த இடத்துல சொல்லி காட்டுது. எனவே நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், அர்த்தம் புரிந்த வணக்கங்கள், அர்த்தம் புரியாத வணக்கங்கள், இரண்டையும் நீங்க என்றைக்கு செய்ய தயாராகிறீங்களோ அப்பதான் வணக்க வழிபாடு என்ன செய்யும், பூர்த்தியாகும். இஸ்லாம் என்ன எதிர்பார்க்குது என்று சொன்னால், டோட்டலாக சிந்தனையாலும் உள்ளத்தாலும் எங்களோட உடலாலும் நாம வணங்கணும் இறைவனை. எல்லா வகையிலும் இறைவனை வணங்க வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பல்வகை தன்மையான ஒரு இபாதத்துடைய வடிவம் தான் இது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.